ஆடி அமாவாசை ரொம்ப முக்கியமான சிறப்பு வாய்ந்த சக்தி வாய்ந்த நாள். இந்த நாளில் நம்ம வீட்டில் இறந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க மறக்காதீங்க. நிச்சயமாக தர்ப்பணம் கொடுக்க பித்ரு சாபம் பித்ரு தோஷம் எல்லாம் நீங்கி சுபகாரிய தடை வீட்டில் இருந்தால் அது அகலும். அதே நேரத்தில் செய்கிற தொழில் வருமானம் எல்லாம் நிச்சயமாக முன்னேற்றம் அடைந்து வாழ்வை செல்வ செழிப்பாக மாற்றும். வருஷத்தில் 3 அமாவாசை ரொம்ப சக்தி வாய்ந்த முக்கியமான அமாவாசை. தை அமாவாசை, ஆடி அமாவாசை, புரட்டாசி மாதத்தில் வர்ற மகாலய அமாவாசை. இந்த 3 அமாவாசையும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஒவ்வொரு மாதமும் நிறைய பேரால் அவங்க முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க முடியாது. அப்படி இருக்கிறவங்க இந்த 3 அமாவாசைகளை கண்டிப்பாக தர்ப்பணம் கொடுக்கணும். அதுலேயும் முக்கியம் வாய்ந்தது இந்த ஆடி அமாவாசை. காரணம் என்ன அப்படின்னா, யமலோகத்தில் இருந்து நம்மளுடைய பித்ருக்கள் முன்னோர்கள் எல்லாரும் நம்ம வீட்டை தேடி வருவாங்க. அந்த நாளில் நம்ம வீட்டில் நாம் எப்படி தர்ப்பணம் கொடுக்கணும், கோயிலில் தர்ப்பணம் கொடுத்தா என்ன செய்யணும், வீட்டில் பெண்கள் என்ன செய்யணும் செய்யக்கூடாது எல்லாம் இந்த பதிவில் பார்க்கலாம். முதல்ல ஆடி அமாவாசை என்றைக்கு வருதுன்னு பார்க்கலாம். ஒரு திதி எந்த நாளில் ஆரம்பிக்குதோ அந்த திதியோடு தான் அந்த நாள் தொடங்குதுன்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா ஆகஸ்ட் 4ஆம் தேதி உங்களுக்கு அமாவாசை திதி வருது. அந்த நாள் காலையில் 5 மணிலேருந்து 6 மணிக்குள்பட நீங்கள் கோவிலில் போய் தர்ப்பணம் கொடுத்துடலாம். நீர்நிலை இருக்கிற கோவில்களுக்கு போகிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. குற்றாலம், பாபநாசம், ராமேஸ்வரம் ரொம்ப சிறப்பு. அவ்வளோ தூரம் போக முடியாது அப்படின்னா பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலில் கூட நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கலாம். அங்கே நிச்சயமாக ஒரு குளமோ நதியோ இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எதுவுமே முடியாது, வெளியில் போக முடியாதுன்றவங்க வீட்டில் தர்ப்பணம் கொடுங்க. உங்கள் வீட்டில் மொட்டை மாடி இருந்தால் நீங்களே பண்ணலாம். ஒரு தட்டு எடுத்துக்கோங்க, உங்கள் கையில் எள்ளும் தண்ணியும் வச்சுக்கோங்க. அந்த தட்டில் அந்த தண்ணி படுற மாதிரி நீங்கள் சூரிய பகவானை பார்த்து கிழக்க பார்த்து நின்றுக்கிட்டு உங்கள் வீட்டில் இறந்த முன்னோர்களின் பெயரை சொல்லி ஒவ்வொருத்தருக்காக எள்ளும் தண்ணியும் விடுங்க. அந்த தட்டில் இருக்க தண்ணியை யாரும் கால்படாத இடத்துல ஊற்றிடுங்க. இல்லை பக்கத்தில் நீர் ஆதாரங்கள், குளம், ஆறு, ஏரி ஏதாவது இருந்தால் அதில் ஊற்றிடுங்க. இது ஆண்கள் செய்ய வேண்டியது. முக்கியமாக அம்மா அப்பா இல்லாத ஆண்கள் அன்னைக்கு விரதம் இருந்து அவங்களுடைய முன்னோர்களை வணங்கி தர்ப்பணம் கொடுக்கும்போது அவங்க குடும்பம் சுபிக்ஷம் பெறும். சரி, ஆண்கள் மட்டும்தான் தர்ப்பணம் கொடுக்கணுமா, பெண்கள் நாங்கள் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போ நாம் பெண்ணாக பிறந்தோமோ அன்றே நமது பெற்றோர்களுக்கும் முன்னோர்களுக்கும் தர்ப்பணம் கொடுக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சாஸ்திர கணக்கில் சொல்கிறாங்க. இது சிவனின் வாக்கு. அப்போது பெண்கள் நாங்கள் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையிலே எப்பவும் போல் எழுந்து குளித்து நீங்கள் முதல்ல ஏதாவது சாப்பிடுங்க. குறைந்தபட்சம் டீயாவது குடிச்சிடணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் உணவு கொடுக்கணும். அன்னைக்கு வீட்டில் இருக்க சுமங்கலி பெண்கள் நிச்சயமாக பட்டினியோடு இருக்கக்கூடாது. கணவர் விரதம் இருக்கிறார் அப்படின்றதுக்காக நீங்கள் விரதம் இருக்கணும் அப்படின்றது அமாவாசைக்கு ஒத்து வராது. வீட்டில் நிச்சயமாக அன்னைக்கு கோலம் போடக்கூடாது. கோலம் மங்களத்தின் அடையாளம். அன்னைக்கு இறந்து போன நம்மளுடைய மூதாதையர்களை நாம் வீட்டுக்கு கூப்பிட்டு தர்ப்பணம் கொடுக்கறதுனால அவங்களுடைய வருகையை காத்து நம்ம நிற்கும்போது நிச்சயமாக கோலம் போடக்கூடாது. கடவுளுக்கு வீட்டில் விளக்கு ஏற்றலாமான்னா தாராளமாக ஏற்றலாம். ஆனால் முதல்ல முன்னோர் வழிபாடை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் கடவுளுக்கு வீட்டில் விளக்கு ஏற்றணும். சரி, வீட்டில் படையல் எப்படி போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு முதல்ல நீங்கள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கொடுக்கணும். டீயோ காஃபியோ ஏதாவது. இப்போது படையலுக்கு சைவமா அசைவமானு கேட்டிங்கன்னா நிச்சயமாக சைவம் தான். சாம்பார், ரசம், அப்பளம், பொரியல், ஸ்வீட்டு, உங்கள் வீட்டில் இறந்த முன்னோர்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ எல்லாத்தையும் படையலில் வைங்க. அது சைவமாக இருக்க வேண்டும். இப்போ வச்சு முடிச்சாச்சு. படங்கள் இருக்கிறவங்க பெரியவங்க படங்களுக்கு பூ போட்டு மாலை போட்டு நீங்கள் வழக்கம் போல் பண்ணலாம். படம் இல்லாதவங்க படையல் மட்டும் வச்சு ஒரே ஒரு அகல் விளக்காவது வச்சு மனம் உருகி எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செஞ்சுருக்கோம், நீங்கள் மனம் உவந்து சந்தோஷமாக வந்து சாப்பிட்டுட்டு உங்களுடைய சந்ததிகளான எங்களை மனமாற ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு மனம் உருகி உங்களுடைய முன்னோர்கள்கிட்ட பிரார்த்தனையை வைங்க. நிச்சயமாக அவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். சரி, எத்தனை மணிக்கு வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் 4ஆம் தேதி காலையில் 10:45 11:45, 10:45 11:45 இந்த படையலை முடிச்சிருங்க. காரணம் என்ன அப்படின்னா, 12 மணிலேருந்து 1:30 வரைக்கும் யமகண்டம் இருக்குது. இந்த நேரத்தில் எந்த விதமான படையலோ தர்ப்பணமோ பண்ணக்கூடாது. 12 1:30க்கு அப்புறம் நீங்கள் பண்ணலாம். ஆனால் அது இறங்கு பொழுதாயிடுது. என்ன படையல் போட்டாலும் உச்சிக்கு முன்னாடி ஏறு பொழுதில் செய்யணும் அப்படின்றது சிறப்பானது.
வழக்கமாக வீட்டில் காலையிலையும் சாயந்தரமும் விளக்கேற்றுற பழக்கம் இருக்கிறவங்க இன்னைக்கு காலையில் விளக்கு ஏற்றாதீங்க. சாமிக்கு 12 மணிக்கு முன்னாடி முன்னோர் வழிபாட்டை முடிச்சுட்டு நீங்கள் சாயந்தரம் வழக்கம் போல் 6 மணிக்கு மேலே உங்கள் பூஜை அறையில் உண்டான பூஜைகளை தாராளமாக பண்ணிக்கலாம். இது அமாவாசை அன்னைக்கு மட்டும். முன்னோர்களுக்கு படையல் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு வடித்த சாதத்தை எடுத்து அதில் எள்ளு கலந்து காக்காக்கு முதல்ல வச்சுருங்க. காக்கா சனி பகவானுடைய வாகனம். அது நிச்சயமாக நீங்கள் வைக்கக்கூடிய இந்த படையலை உங்களுடைய மூதாதையர்களுக்கு கண்டிப்பாக கொண்டு சேர்க்கும். அதனால் காக்காக்கு வச்சதுக்கு அப்புறம் நீங்கள் பெரியவங்களுக்கு படையல் போட்டதுக்கு அப்புறம் நீங்கள் சாப்பிடலாம். வீட்டில் நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் எழும், இந்த நாளில் என்னுடைய இறந்த முன்னோர்கள் பெற்றோர்கள் அவங்கள நினச்சி நான் தலையை மொட்டையடிச்சுக்கலாமா, முடி வெட்டிக்கலாமா, அமாவாசை அன்னைக்கு நகம் வெட்டலாமா, இந்த மாதிரி எதையுமே அமாவாசை அன்னைக்கு செய்யக்கூடாது. அன்னைக்கு உங்களுடைய மனம் முழுக்க முழுக்க உங்களின் வீட்டில் இறந்த முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவதில் தான் இருக்கணும். அதனால் அவங்கள நினச்சி மனமுருகி நீங்கள் அன்னைக்கு செய்யக்கூடிய பிரார்த்தனையும் தர்ப்பணமும் உங்களுக்கு எல்லாவித நன்மைகளையும் தரும். நிச்சயமாக ஆடி அமாவாசையை மிஸ் பண்ணிடாமல் பெரியவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்து அன்னைக்கு செய்ய வேண்டிய அத்தனை கடமைகளையும் செய்து உங்களுடைய வாழ்வில் எல்லாவித செல்வங்களையும் பெற்று சந்தோஷமாக வாழணும். ஓம் நமச்சிவாய.